வெஜிடேரியனாக இருக்கவங்களுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் சொல்கிறேன் இந்த 5 ஃபுட்ஸ்லேருந்து ஈஸியாக உங்களால் ப்ரோட்டீனை எடுத்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டே 98. ப்ரோட்டீன் நம்மளோட வெயிட்டுக்கும் ஏஜுக்கும் தகுந்த மாதிரி தாங்க தேவைப்படும். பொதுவாக நம்ம உடம்போட வெயிட்டில் 1 கிலோவுக்கு 0.8 to 1 கிராம் ப்ரோட்டீன் தேவைப்படுதுங்க. வெஜிடேரியனாக இருக்கிறவங்க கூட ப்ரோட்டீனை ஈஸியாக எடுத்துக்க முடியுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பருப்பு வகைகள்ங்க. பருப்பில் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இதிலெல்லாம் அதிகமான ப்ரோட்டீன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபைபரும் அதிகமாக இருக்குங்க. 100 கிராம் பருப்பு வகைகளில் நம்மளுக்கு 10 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது. செகண்ட் ஒன் கொண்டக்கடலைங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரோட்டீன் அண்ட் அயன் இருக்குங்க. 100 கிராமில் 19 to 21 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குங்க. இருக்கிறதுலே அதிகமான ப்ரோட்டீன் சோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது சோயா வகைகளில் தாங்க. சோயா பீன்ஸ், டோஃப் இதுலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரோட்டீன் சோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. டோஃபில் 9 to 12 கிராம்ஸ் ப்ரோட்டீனும், சோயா பீன்ஸில் 13 கிராம் ப்ரோட்டீன்ஸும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. ஃபோர்த்து ஒன் மில்க் ப்ராடக்ட்டுங்க. பால், தயிர், பன்னீர் இதில் இருந்தும் நம்மளுக்கு அதிகமான ப்ரோட்டீன் சோர்ஸ் கிடைக்குதுங்க. 100 கிராம் பன்னீரில் 18 to 20 கிராம்ஸ் ப்ரோட்டீனும், 200 கிராம் மில்கில் 6 to 7 கிராம் ப்ரோட்டீனும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. சீட்ஸ் அண்ட் நட்ஸ் வகைகள் இதிலிருந்து நம்மளுக்கு அதிகமான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குதுங்க. முந்திரி, பாதாம், பம்கின் சீட்ஸ் இதையெல்லாம் நம்ம ஒரு 100 கிராம் எடுக்கையில் 20 to 25 கிராம்ஸ் ப்ரோட்டீன் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. வெஜிடேரியனாக இருக்கவங்க நான் சொல்கிற இந்த ஃபுட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதுங்க. உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. ப்ரோட்டீன்ஸ் டெஃபிஷியன்ஸால் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.